அம்மா எப்படி ஜாலியா கூலா இருக்காங்க பாத்தியா? அந்த மாதிரி நீயும் இருக்க கத்துக்கக்கா. ஏய், நானே இன்னும் அவளை ஆளை காணுமே டென்ஷனா இருக்கேன். நீ வேற சும்மா இரு. அக்கா, நீ என்ன ரொம்ப ஓவரா பண்ற? நந்தினி திரும்ப கிடைக்கணும்னு சூர்யா கூட இவ்ளோ பதட்டப்பட மாட்டான் போல இருக்கு. நீ ரொம்ப படபடப்பா இருக்கியே. ஏய், ஆமாண்டி, பின்ன இருக்காதா? அவளை மாதிரி ஒரு படிக்காத கிராமத்துக்காரிய சூர்யாக்கு கட்டி வச்சது எதுக்காக? நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாங்கிறதுக்காக. இப்ப அவளையே வீட்டை விட்டு விரட்டிட்டா அங்க உக்காந்துருக்காங்களே நம்ம தாய்க்குள்ள, அவங்க சும்மா இருப்பாங்களா? உடனே பெரிய பணக்காரியா புடிச்சு சூர்யாக்கு கட்டி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பொழப்பு அதோ கதிதான். பரவாயில்லையா? அக்கா, எப்ப பார்த்தாலும் சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காத. அந்த நந்தினி ஒண்ணும் அவ்வளவு அப்பாவி கிடையாது. அவ நைஸா சூர்யாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எல்லா காரியத்தையும் சாதிக்கிறா. அவ அப்படியே ஒழிஞ்சான்னு வச்சுக்கோ, நான் சந்தோஷப்படுவேன். பானே தெரியலையே. ஏய், என்ன அங்க என்ன குசு குசுன்னு பேச்சு? இங்க வாங்க. அத்தை, இவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க. நான் வேடிக்கை மட்டும் தான் மாட்டேன். வாங்க வாங்க. என்ன மாதவி, ஏன் முகம் வாடி போயிருக்கு? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, அக்கா ரொம்ப பயப்படுறாமா. பயமா? எதுக்கு? அக்கா சொல்லுக்கா. அத்தை, நான் சொல்றேன் அத்தை. அது ஒன்றும் இல்லை அத்தை. காணாம போன நந்தினி ஒருவேளை கிடைக்காம போயிட்டான்னா சூர்யா இருக்கிற கோவத்துக்கு நம்மள சும்மா விட மாட்டேன்னு பயந்து சாகராத்த. அவ காணாம போனதுக்கு நாம எல்லாரும் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் சூர்யா எதுவும் சொல்ல மாட்டான். அதை மீறி அவன் ஏதாவது சொன்னா நான் பாத்துக்கிறேன். இப்ப அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? மா, நீங்க பாட்டுக்கு ஈஸியா சொல்றீங்கம்மா. சூர்யா ஆத்திரப்பட்டு ஏதாவது கண்ணு மண்ணு தெரியாம பண்ணிருவாமா? அம்மா, அவ அப்படி எங்க தம்மா போய் தொலைஞ்சிருப்பா இவ்வளவு நேரம்?